ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 5லயே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதாவது டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது அதில் வந்து ஜியாகிரஃபி, எக்கனாமி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது மூணும் தான் கோர் ஏரியா, ஓகேங்களா? அது போக லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது சிஎம்மோட லிஸ்ட், அண்ட் தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்காங்க, அந்த ரிலேட்டட் திங் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து எண்ட் ஆயிரும், ஓகேங்களா? நம்மளோட சிலபஸில் பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம ஸ்டார்டிங்கே ரொம்ப ஃபேக்சுவலாக இண்டெக்ஸ் அது மாதிரி பார்த்தோன்னா போர் அடிக்கும் அப்படிங்கிறனால இது வந்து நான் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் நான் போக மாட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி கான்செப்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸ்கீம்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எக்கனாமி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜியாகிரஃபி அப்படி போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா விடியல் பயணம். இதோட பெனிஃபிஷரிஸ் யார் அப்படின்னா விமன். அதே மாதிரி இதில் வந்து இன்கம் லிமிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லைக் அதே மாதிரி இது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்கீம். லைக் விமன் அப்படின்னாவே இது வந்து அப்ளை ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு May 8, 2021 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு இந்த 4 பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கிராஜுவலாக எல்லா பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 2024 to 2025 இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த ட்ரைபல் ஏரியாலாம் இருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துலையும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே இது வந்து கவர் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்மளோட எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு விமனுக்கு 888 rupees வந்து சேவ் ஆகுது இதனால, இந்த ஸ்கீம்னால. இதனால விமனோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து லைக் செக்டார் வைஸ் நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து விமன், அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நான் கொண்டு போகல. ஜஸ்ட் மிக்சடாக நான் வந்து வச்சிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து எல்லா பஸ்ஸுக்கும் செட் ஆகாது. லைக் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா டவுன் பஸ், அதுக்கு தான் இது வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்க முடியும் அவங்கனால. அண்ட் தென் இதில் வேற என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ டைம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஒரு நாளுக்கு லிமிட் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். லைக் 5-6 times 4-5 வருஷம் கூட நீங்கள் மாற்றி போகலாம். அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. லைக் விமன் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட், ஓகேங்களா? இது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா புதுமை பெண் ஸ்கீம். இது வந்து ஆல்ரெடி இருந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமை வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்கீமை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2022 September 5 டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பெனிஃபிஷரிஸ் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதோட பெனிஃபிஷரிஸ். 6th-லேருந்து 12th வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள். இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா 1000 rupees வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ தட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாகும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th அப்புறம் ட்ராப் அவுட் ஆக மாட்டாங்க. மெயினாக விமன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆக மாட்டாங்க. அவங்களோட அந்த காலேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்களோட அந்த நோட்ஸ், பென்சில் இந்த மாதிரி வாங்குறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்கன்னா சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. பாரதி விமன் காலேஜ். அண்ட் தென் இதுக்கு வந்து இல்லை நம்மளுக்கு வேற என்ன தெரியணும் அப்படின்னா இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 3% பெனிஃபிஷரி யாராக இருக்காங்கன்னா சிங்கிள் பேரண்டோட டாட்டராக இருக்காங்க, ஓகேங்களா? சிங்கிள் பேரண்டோட டாட்டர்ஸ் வந்து இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்ல, அதாவது இதனால பெனிஃபிட் ஆனவங்கள்ல 3% பேர் இருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம். இது வந்து அதே ஸ்கீம் வந்து இது வந்து
பாய்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் 6th to 12th வந்து தமிழ் மீடியம்ல இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கணும். இவங்களுக்கும் அதே 1000 rupees வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இது பாய்ஸ்க்குமே லைக் சில பேர் பாவர்ட்டினால வந்து வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சில பேர் வேலைக்கு போவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணதா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கில்டு மேல் ஒர்க் ஃபோர்ஸ் இதனால கிரியேட் ஆகும் அப்படின்னு அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 2 ஸ்கீம்லையுமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிகிரி யூஜிக்கு வந்து இது எலிஜிபிளாக இருப்பாங்க. என்ன டிகிரி வேணா படிக்கலாம், ப்ரொஃபஷனல்னு மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் எது வேணா அவங்க வந்து படிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல எதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறாங்கன்னா அதுல வந்து இவங்கனால இந்த எலிஜிபிலிட்டியை கிளைம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஸ்கீம்ல இருக்கிற டவுட்டை கிளியர் பண்றதுக்காக இல்லைன்னா ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பர் என்னன்னா 14417. ஸோ இந்த ஸ்கீம் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இதுல வந்து அவங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, லைக் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 15th செப்டம்பர் 2023 சிஎன் அண்ணாதுரையோட பர்த்டே. அவங்க பர்த்டே அன்னைக்கு தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம். ஏன்னா அண்ணாவோட பர்த்டே அவங்களோட பர்த் பிளேஸ்லேயே தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே 1000 rupees வந்து கொடுக்க போகிறாங்க அக்கௌண்ட்ல. யாருக்கு அப்படின்னா எலிஜிபிள் விமனுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது எலிஜிபிள் விமன் ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சலா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாதுங்கிறதுனால எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு கொடுத்துருப்பாங்க. லைக் அவங்களோட இபி எவ்வளோ, பில் எவ்வளோ கட்டுறாங்க, அதாவது அவங்க கன்சம்ஷன். ஸோ இபி பில்லே இவ்வளோ வருதுன்னா அவங்க ஃபேமிலி பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ யார் உண்மையாலுமே டிசர்விங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இபி பில்லெல்லாம் செக் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி இருக்கா, கார் இருக்கா, ஓன் ஹவுஸ் இருக்கா, அண்ட் தென் பென்ஷன் வாங்குறாங்களா, அண்ட் தென் அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதுலேருந்து எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு தான் இதை வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? விமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 21 ஏஜாக இருக்கணும், அண்ட் தென் மேரீடாக இருக்கணும். இன்கேஸ் அவங்க ஃபேமிலியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி இருக்கு, அதில் ஒரு பொண்ணு தான் பிரெட் வின்னராக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அவங்களுக்கு தங்கச்சி அம்மாலாம் அம்மா இல்லை அப்பா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கன்னா அப்போ இந்த பொண்ணு எலிஜிபிள். ஸோ மேரீடுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் மோஸ்டா ஒரு ஃபேமிலின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா அப்படி இருக்காங்கன்னா அம்மாவுக்கு தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் அம்மா இல்லை அப்படின்னா தான் அடுத்த ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிற விமனுக்கு வந்து வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா லைக் இயர்லி இன்கம் பார்த்தோம் அப்படின்னா 2.5 lakhக்கு கம்மியாக இருக்கணும் அவங்க ஃபேமிலிக்கு. இது ஒரு கிரைட்டீரியாவை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து மற்ற ஸ்டேட்லேயே இது வந்து லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இங்கேயுமே இதே மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. அதோட பேர் வந்து அங்கங்கே மாறுது. லைக் கர்நாடகாவில் பார்த்தோம்னா கஹுவலக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இதே மாதிரி. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல பார்த்தோம் அப்படின்னா பஹ்னா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. லைக் லட்லி பஹ்னா, அது அவங்களோட லாங்குவேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா லக்ஷ்மி பந்தர். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டை தாண்டியும் 3 ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எதுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க அப்படின்னா விமனோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து யாருமே அக்னாலேஜ் பண்றதில்லை, அண்ட் தென் கேர் எக்கனாமி. ஸோ இதை வந்து மானிட்டைஸ் பண்ற விதமா இது இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கேர் எக்கனாமி அப்படிங்கிறது இப்போ வந்து வீட்டில் ஒருத்தவங்க வந்து ப்ரொடக்டிவா வெளியே ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்காங்க
அதாவது ஒரு ஃபார்மலான ஒர்க்குக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, இல்ல படிக்க போறாங்க சில்ட்ரன் அப்படின்னா, அவங்களுக்கு வீட்ல சில திங்ஸ் பண்ணாதான் அவங்களால அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். லைக் அவங்களுக்குன்னு ஃபுட் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணணும், வீட்டை வந்து ஹைஜீனா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவங்கனால வெளியே போய் மற்ற வேலையை ப்ரொடக்டிவா பார்க்க முடியும். ஸோ அதை வந்து கேர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பர்பிள் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து தோழி ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல். இது வந்து லைக் சிஎஸ்ஆர்லேருந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட ப்ராஃபிட்ல ஒரு சிலதை கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கொஞ்சம் அவங்களோட டேர்ன் ஓவர் இல்லைன்னா ப்ராஃபிட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க அவங்க கம்பெனி சைஸை பொறுத்து. ஸோ அந்த ஃபண்டை வச்சு தான் இதை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஒர்க்கிங் விமனுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேட்ல வந்து அகாமடேஷன் தரணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் 9 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதை வந்து தோழி ஹாஸ்டல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா இமைகள். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூன் 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா லைக் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் அதுல இருந்து குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக. ஓகேங்களா? அதாவது கேர்ள் சைல்டை வந்து செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தமிழ்நாட்டோட நார்த்தன் பார்ட் அந்த ஜோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நார்த்தன் ஜோன்ல இருக்கிற போலீஸ் வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா? இதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வரும்னா காஞ்சிபுரம், வேலூர், சென்னை. ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் கேர்ள் சில்ட்ரனை வந்து செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. அண்ட் தென் இன்கேஸ் அந்த அஃபெண்டர் செக்ஷுவல் அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸை ஃபைல் பண்ணி 60 டேஸ்க்குள்ள அந்த சார்ஜ் ஷீட் அதை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்க ரீசன் வந்து அந்த ப்ராசஸே ரொம்ப பெருசா இருக்கு, இதுக்கு லேட் ஆகுது, அந்த ப்ராசஸ் நடக்கிற டைம்ல வந்து அந்த அஃபெண்டர்ஸ் எல்லாம் தப்பிக்கிறாங்க. ஸோ இந்த இந்த ரீசனுக்காக தடுக்கவும் செய்கிறாங்க. இன்கேஸ் அப்படி நடக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி சீக்கிரமா அதை வந்து ப்ரொசீட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்கீம் வந்து அன்பு சோலை, அன்பு குடில், அரண் ஹாஸ்டல். இது வந்து பார்த்தோம்னா ஓல்டேஜ் ஹோம். ஓகேங்களா? அன்பு குடில் பார்த்தீங்கன்னா டே கேர். அரண் ஹாஸ்டல் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஹாஸ்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு இருக்குது மூலியமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ண முடியும். லைக் வயசானவங்களையும் குழந்தைங்களையும் ஒட்டுக்கா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனி ஹாஸ்டல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா வல்னரபிள் செக்ஷனுக்கும் அகாமடேஷன் மாதிரி இது. ஓகேங்களா? அண்ட் தென் வேற என்னன்னா சர்வீஸ் ஹோம். தமிழ்நாட்டில் மொத்தமாக 7 சர்வீஸ் ஹோம்ஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா லைக் அம்மா அப்பானால கண்டுக்காம விட்ட குழந்தைங்க, அண்ட் தென் வீடோ இது மாதிரி ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிக்காதவங்க, இல்லை ஃபேமிலி கிட்ட இருந்தே த்ரெட் இருக்கிறவங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அஃபெக்ட் ஆனவங்க, இவங்க எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு லைஃப் ஸ்கில், லைவ்லிஹுட் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்து எஜுகேஷனையும் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷனையும் கொடுத்து அவங்க பெட்டராக இருக்காக இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் தராங்க, எஜுகேஷனும் தராங்க. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆன மதர் வராங்க அப்படின்னா அவங்க கூட 3 சில்ட்ரனை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சர்வீஸ் ஹோம்ஸ்.
அடுத்தது பிங்க் ஆட்டோ. இது வந்து March 8, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா சப்சிடி, லைக் ஆட்டோ வாங்குறதுக்கான சப்சிடி விமனுக்காக. ஓகேங்களா? அண்ட் தென் TN ரைஸ். ரைஸ் அப்படின்னா ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிள்மெண்ட். எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா June 2024 சென்னையில். இதுக்கு தமிழ்நாடுக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா இந்த ரூரல்லே இருக்கு. ஸோ ரூரல் விமன் வந்து ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்காக இது சப்போர்ட். ஸோ இன்குபேஷன் அப்படின்னா இப்போ குழந்தைங்க இன்குபேட்டர்ல இருக்குன்னு சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்குள்ள இருந்து டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே விடுறது. அதே கான்செப்ட் தான் இது. ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல இவங்க பிஸ்னஸ் ஐடியாலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்கள செக் பண்ணி அனாலிசிஸ் பண்றதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்ல வந்து அவங்கள என்டர் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களோட சக்சஸ் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் தான் இந்த TN ரைஸ் ஸ்கீம். அடுத்தது இல்லம் தேடி கல்வி. இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா October 2021 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா COVID-19 வந்த எஜுகேஷன் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. இதில் வந்து வாலண்டியர்ஸ் வந்து வீட்டுக்கே போய் சில்ட்ரனுக்கு வந்து பேசிக்கான இதெல்லாமே சொல்லி தருவாங்க. லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அதைய ஃபில் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இதை வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. லைக் இதனால ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ இதை வந்து பெர்மனண்ட்டாகவே வச்சுக்கணும். கோவிடோட எஜுகேஷனில் வந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டியூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் வாலண்டியர்ஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிட்ஸுக்கும் வீட்லேயே வந்து சொல்லி தரதுனால அவங்களும் நல்லா படிச்சுப்பாங்க. லைக் பெட்டராக இருக்கும், பர்சனல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். அதில் அடுத்தது வந்து மகிழ் கணிதம் 2022 வந்து இது வந்திருக்கும். எதுக்கு அப்படின்னா மேக்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக டீச்சர்ஸ் வந்து சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது தகைசால் ஸ்கூல். இதுவும் 2022 தான் வந்திருக்கும் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. எதுக்கு அப்படின்னா குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொண்டு வர்றது தான் இதோட கான்செப்ட். அடுத்தது மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. லைக் இந்த நீட் எக்ஸாம், IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் லெவலில் ரெசிடென்ஷியல் கோச்சிங் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். அடுத்தது சிற்பி. இதுவும் 2022 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா லைக் செப்டம்பர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா லைக் இந்த டீனேஜில் இருக்கவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வர்றதுக்காக போலீஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஸ்கீம் தான் இது. லைக் போலீஸ் வந்து அவங்கள பெட்டர் வேல கைட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் வாலண்டியர்ஸ், ஸ்கூல்லையே வாலண்டியர்ஸை சூஸ் பண்ணி அவங்கள வச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பெட்டர் பண்ணுறது, அதுதான் இந்த ஸ்கீம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திறனறிவு தேர்வு ஸ்கீம். இது எதுக்கு அப்படின்னா 11th and 12th படிக்கிறவங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு அதில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு 1000 rupees தராது. ஓகேங்களா? ஸோ தட் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக எஜுகேஷனில் அதை ட்ராப் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அடுத்தது வந்து மனார்கேலி ஆப். இது தமிழில் இருக்குன்னா இங்கிலீஷில் அப்படி எழுதுறதுனால வித்தியாசமாக இருக்குது. இது வந்து June 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா லைக் வீடியோஸ் மூலியமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருது அந்த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து சொல்லித்தரது தான், இல்லைன்னா இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறது தான் இந்த ஆப். அடுத்தது எங்கள் பள்ளி மிளிரும் மிளிரும் எங்கள் பள்ளின்னு நினைக்கிறேன். 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா லைக் ஸ்கூல் வந்து கிளீனாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் இந்த கான்செப்ட். அடுத்தது என்னன்னா அகல் விளக்கு. இதுவும் 2023 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா மதுரையில். லைக் எதுக்குன்னா விமன் இல்லைன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு, அதில் அவங்கள அதிகமாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் வந்து 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பெனிஃபிஷரிஸ் யார் அப்படின்னா 9th-லேருந்து 12th படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும், டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இதோட மெயின் கான்செப்ட். அடுத்தது விருதுகள். இந்த ஸ்கீம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2024 ஜான்ல வந்திருக்கும். பேசிக்லி இது வந்து அலுமினை மீட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து டொனேஷன்ஸ் கொடுத்து அவங்க படித்த ஸ்கூலில் பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இது 2022 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு 65,000 ஸ்டைஃபண்டோட அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். அடுத்தது வந்து நான் முதல்வன் ஸ்கீம் 2022 March 1 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸ்கூல்லேருந்தே ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கிறது. லைக் ஸ்கூல் லெவல்லே அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறது, லைக் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் கோச்சிங்கும் தராங்க. இப்போ வந்து 2025 வந்து இதை பற்றின நியூஸ் வந்துச்சு. பட் இது வந்து 2023 இருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து மேலேருந்து ஜூன் இல்லைன்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் அந்த எக்ஸாம் 12th எக்ஸாம் முடியும் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற அந்த கேப்பில் வந்து இந்த 12th பாஸ்ட் அவுட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் அவேர்னஸ் கொடுக்குறது. லைக் அவங்க படிக்கிறதுனால எவ்வளோ பெட்டராக இருக்கும், படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் கொடுத்து ட்ராப் அவுட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது மூலியமாகவும் ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் தராங்க. அடுத்தது ஓவர்சீஸ் ரிசர்ச் ஸ்டடி சப்போர்ட். இதோட பெனிஃபிஷரி யார் அப்படின்னா ஸ்கெடியூல்டு கேஸ்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். 35 ஏஜுக்கு கம்மியாக இருக்கணும். ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து ஃபாரினில் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் 12 lakhs per annum வரைக்கும் தருவாங்க. எதுக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அவங்களோட இயர்லி இன்கம் வந்து less than 8 lakhs இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில். அதுவே அதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். 12 lakhs விட கம்மியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, சாரி இதை நான் மாற்றி சொல்லிட்டேன். 36 lakhs வந்து கொடுப்பாங்க இயர்லி. அதுவே 8 lakhs கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு தான் 12 lakhs per annum தராங்க. ஓகேங்களா,
ஸோ ஃபேமிலியோட இன்கம் 8 லேக்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 36 லேக்ஸ் கிடைக்கும். அதுவே 8 லேக்ஸ்க்கு அதிகமாக இருக்கு, 12 லேக்ஸ் வரைக்கும் அவங்களோட இயர்லி இன்கம் இருக்கு அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னா 12 லேக்ஸ் ருபீஸ் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அயோத்திதாச பண்டித ஹவுசிங் ஸ்கீம். அதுவுமே ஸ்கெடியூல்டு கேஸ்டுக்கான ஒரு ஹவுசிங் ஸ்கீம். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காகவும் இது இருக்கு. பெனிஃபிஷரிஸ் வந்து ரூரல் அர்பன் ரெண்டு எங்கிருந்தாலுமே இதை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2023 to 24 இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 5 வருஷத்துக்கு அப்படின்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ எண்ட் ஆகும்னா 2027 to 2028 இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த ஸ்கீம் வந்து எண்ட் ஆகும். ஓகே. இதில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரோட், ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதுக்கப்புறமா லைக் இந்த பைப் கனெக்ஷன் வாட்டருக்கு, டேங்க்ஸ், இது மாதிரிலாம் பண்ணி தராங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி ஹால், அதுக்கப்புறமா ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் பார்த்து பெட்டர் பண்ணி தராங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஹவுசிங் ஸ்கீம்னு சொல்லும்போது சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது ஹவுசிங் ஸ்கீமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். ஓகேங்களா. நான் அதை அந்த ஹவுசிங்னு அப்படியே சொல்லிட்டேன். அடுத்தது ட்ரைபல்ஸ், அவங்களுக்கான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, ட்ரைபாக இருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு லைக் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க, இல்லைன்னா இன்சென்டிவ்னு சொல்லலாம். ஓகேங்களா. படிக்கிறதுக்காக அவங்க கிட்ட எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணணும் கேர்ள்ஸ். இது வந்து எலிஜிபிள் யாருன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அவங்க வந்து ட்ரைப் கம்யூனிட்டியாக இருக்கணும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. இதில் வந்து ஃபேமிலி இன்கம் லிமிட்டு, ரூரல் அர்பன் அந்த எந்த டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. ஓகேங்களா. எங்கே படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா 500 per annum கிடைக்கும். 6th-லேருந்து 8th வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 1000 rupees கிடைக்கும். 7th-லேருந்து 8th வரைக்கும் 1500. இது வந்து யாருக்கு போகும் அப்படின்னா அவங்களோட மதரோட அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா. இதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஐ திங்க் வித்யலக்ஷ்மி சம்திங் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுதோ ஒரு சைல்டுக்கு அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்ல 12,000 rupees வந்து per annum வந்து டெபாசிட் பண்ணுவோம். ஸோ மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலுமே எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து ஜென்ரலா எல்லாத்துக்குமே. இது வந்து ட்ரைப்ஸுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கு. இது ரொம்ப வருஷமா இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா இன்டிகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் மினிஸ்ட்ரி வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7 இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னா சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, and then திருச்சி, தர்மபுரி, திருப்பத்தூர். இங்கெல்லாம் லான்ச் பண்றாங்க. நம்மளுக்கு அந்த பிளாக் லெவல்ல தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ பேசிக்லி அந்த ஹில்ல இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து இதை டார்கெட் பண்ணுது. இதுலனா ரொம்ப பேக்வேர்டா இருப்பாங்க இல்லைங்களா, லைக் ட்ரைப்ஸ்லேயே ஒரு சில ட்ரைப்ஸ் வந்து டெவலப் ஆயிருப்பாங்க, ஒரு சில ட்ரைப்ஸ் இனிமே ப்ரிமிட்டிவா இருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்லி அந்த ப்ரிமிட்டிவா இருக்கவங்கள டார்கெட் பண்ணுது. இந்த ஸ்கீம் வந்து என்ன கொடுக்கும்னா ஹாலிஸ்டிக்கா எல்லாமே, எஜுகேஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த லிட்ரஸியை ப்ரொமோட் பண்றது, அதாவது அடல்ட்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கறது, வாட்டர் கனெக்ஷன், சானிடேஷன். ஸோ இது மாதிரி அந்த ஏரியாவை மொத்தமா டெவலப் பண்றது, அதாவது பர்சனாலிட்டி லெவலும் டெவலப் பண்றது, பிசிக்கலா அவங்களை சுத்தி இருக்கிறதையும் டெவலப் பண்ணி தர்றது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லைக் விமன் widow and destitute women welfare board.
இது வந்து 2022ல வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ விடோவுக்கும் டெஸ்டிடியூட் விமன், அதாவது ஹஸ்பண்ட் கண்டுக்காம விட்ட ஒய்ஃப், இல்லைன்னா அம்மா அப்பா கண்டுக்காம விட்ட பொண்ணு, ஸோ இந்த மாதிரி விமன் வந்து ஆதரவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக ஒரு தனி போர்டே கிரியேட் பண்ணி இவங்க அவங்களுக்கான ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்விங் மிஷின், தையல் மிஷின் தரது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்கில் இம்பார்ட் பண்ணுறது, இந்த பியூட்டிஷியன் கோர்ஸு, அப்புறம் இந்த ஸ்டிச்சிங், இது மாதிரி அவங்க ஸ்டடீஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்து அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த போர்டோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். அதுக்காக நிறைய சப்ஸ்கீம்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு 2008ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்காக கொண்டு வந்த வெல்ஃபேர் போர்டு வந்து தமிழ்நாடு தான். அடுத்தது இவங்க பென்ஷன் வந்து தராங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு. லைக் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா 1500 rupees அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனாக தராங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 இருந்துச்சு, பட் 2025ல வந்து 1500 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கார்டு, அந்த டியூட்டியில் வந்து 50 மெம்பரை ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்போனா இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் இவங்களோட அந்த ஜெண்டர் டிரான்சிஷன் சர்ஜரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, லைக் ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வெல்ஃபேர் போர்டு தான் ஃபுல்லாக அவங்களோட எல்லாத்தையுமே பார்த்துக்குது. லைக் அவங்களோட ஹோலிஸ்டிக்காக அவங்க ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே இந்த வெல்ஃபேர் போர்டு தான் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் அவங்களுக்கான ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார், இது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. லைக் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு இல்லைன்னா நார்மல் கோர்ஸ், அது எல்லாத்துக்குமே லைக் அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா திருநங்கை அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்குன்னா அவங்களோட ஐடி கார்டு வந்து டைரெக்டாக அவைல் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, லைக் அவங்களுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு ஐடி தேவைப்படும். அது வந்து ஃபிசிக்கலாக போய் வாங்குறது வந்து ரொம்ப டீடியஸாக இருக்கும். பேப்பர் ஒர்க்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ அதுக்குன்னு தனியாக ஆப் கொண்டு வந்தனால இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த ஹோம் கார்டாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக பைலட் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 3 இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கன்னா சென்னை, ஆவடி, தாம்பரம். ஸோ இந்த இடத்துலலாம் தான் கொண்டு வர போகிறாங்க. இவங்களுக்கு யூனிஃபார்ம்ஸுமே நார்மலாக ஹோம் கார்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே யூனிஃபார்ம் தான் கொடுக்க போகிறாங்க. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது ஒர்க் பிளேஸில் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். ஸோ 1982ல் மிட் டே மீல் ப்ரோக்ராமை நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராமை மாற்றிருப்பாங்க. ஸோ இது மூலிமா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் பழைய ஸ்கீம் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 15 செப்டம்பர் 2022ல் எங்கன்னா மதுரையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்து ஜூலை 2024லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து லைக் மில்லட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மில்லட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது வந்து ஒர்க்கிங் விமனோட பேர்டனை வந்து குறைக்கிறதா அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நம்மளுக்கு தெரிகிற அவுட்கம். ஓகேங்களா. அண்ட் தென் இந்த ஸ்கீமில் அவ்வளோதான். மிச்சது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டா தான்.
பள்ளி இல்ல நூலக திட்டம். எப்போனா ஆகஸ்ட் 2022ல வந்து இந்த ஸ்கீம் வந்திருக்கும். லைக் ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரி புக்ஸை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக பெர்மிஷன் தரதான் இது. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா அவங்களோட ரீடிங் ஹேபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பெனிஃபிஷரிஸ் யாருன்னா 4th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு போகலாம். இது இப்போ எங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா சென்னையில வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ இது மூலியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பெட்டர் பண்றாங்க ஸ்கூல்ல. அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா வேலூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் தென் 2023ல இந்த ஸ்கீம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி ஸ்கூல்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். எந்த ஸ்கூல்லனா ட்ரைபல்ஸ் அதிகமாக படிக்கிற ஸ்கூல்ல. ஓகேங்களா? ட்ரைபல்ஸ்க்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த ஸ்கூல் வந்து டெவலப் பண்ணுறது இதோட இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ். அடுத்தது வானவில் மன்றம். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022ல. எங்கன்னா திருச்சியில. இது என்ன பண்ண போகுது இந்த ஸ்கீம் அப்படின்னா ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற கோர்சஸ் மேலே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன சொல்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது. அதுதான் இதோட மெயின் கான்செப்டாக இருக்கு. ஸோ இது என்னன்னா ஒரு இந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த லைக் ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா சொசைட்டி இல்லைன்னா ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இது வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே லைக் ஸ்டெம் ரிலேட்டடாக என்ன அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு, அதில் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது இதோட மெயின் அப்ஜெக்டிவ். 6th-லேருந்து 8th படிக்கிறவங்க கிட்ட. ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து பேஸா இருக்கும். ஸோ அப்போதே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது தான் அவங்க கெரியரை சூஸ் பண்ணும்போது கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும், இம்பல்சிவா எடுக்காம. ஓகேங்களா? அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். இது வந்து 2022ல வந்திருக்கும். இது வந்து என்னன்னா பேசிக்கா இருக்கிற நியூமரிசி அண்ட் தென் லிட்ரஸி. அதாவது இந்த கொரோனானால ஒரு சில குழந்தைங்க படிச்சிருக்க மாட்டாங்க. லைக் ஆன்லைன் கிளாஸ்னா அவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக இருக்கிற மேக்ஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் இது மாதிரி அண்ட் தென் படிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்கிற பேசிக்கான விஷயங்களை வந்து பெட்டர் பண்ணது தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகேங்களா? ஸோ பேசிக் நியூமரிசி அண்ட் லிட்ரஸியை வந்து பெட்டர் பண்ணுற ஒரு ஸ்கீம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். அடுத்த ஸ்கீம் வந்து மக்களை தேடி மருத்துவம் 2021ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸை 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கள வந்து வீட்லேயே போய் ஸ்க்ரீன் பண்ணுறது. ஸ்க்ரீன் இந்த சென்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இன்கேஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான மெடிசன்ஸையும் கொண்டு போய் கொடுக்கறது தான் இதோட மெயின் ஒன்லைன் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? இது எங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த மாதிரியான டிசீசஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் தென்
இந்த கிட்னி கிரானிக் கிட்னி ஃபெயிலியர், அதுக்கப்புறமா லைக் அந்த இதனால டயபெட்டிஸ்னால நெக்ஸ்ட் வரும் இல்லைங்களா, லைக் அந்த பிளைண்ட்னஸ், அது எல்லாத்தையுமே இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மீன் டயபெட்டிஸோட ஒரு அவுட்கம் தான் இது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னாலாம் செக் பண்ணுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஐ மீன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ல இது இருந்துச்சு. லைக் மார்ச் 2025 வரைக்கும் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீமை பற்றின அப்டேட் என்னன்னா, ஸோ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஃபிசியோதெரப்பி, பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ரொம்ப பெயின்ல இருப்பாங்க, லைக் அவங்க வந்து ஒரு எண்டு ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற டிசீசஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு சப்போர்ட் தர்றது, லைக் அந்த பெயின் கில்லர் இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் இது மாதிரி கொடுத்து அவங்கள பெட்டர் பண்ணுறது. லைக் கேன்சர் இருக்குது அப்படின்னா அது ஃபிசிக்கலியும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதே மென்டலி அவங்க ரொம்ப லோ ஆயிடுவாங்க, லைக் இதுக்கு மேலே எவ்வளோ நாளுக்கு போகும் அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கான ஒரு கேர் தான் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் ரெண்டுமே இருந்து இதனால பெனிஃபிட் ஆகுறவங்களோட டேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பேர் இருக்காங்க, ரிப்பீட்டட் பெனிஃபிஷரிஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி லைக் காசஸ் ஆஃப் டிசபிலிட்டி, அதாவது இது எந்த மாதிரினா லைஃப் ஸ்பேனை வந்து குறைக்கிறது. ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷன் ஜென்ரலாக இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பாப்புலேஷன், அதாவது ஒரு கண்ட்ரியோ ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்ட்லையோ இருக்கிற ஜென்ரலாக ஆவரேஜாக பார்த்தோம்னா பாப்புலேஷன் வந்து எதனால வந்து குறையுது, லைக் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து எதனால வந்து குறையுது அப்படிங்கிறது தான் இந்த டேபிள். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கார்டியோவாஸ்குலர், இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வர்றது, அந்த மாதிரி கார்டியோ ரிலேட்டடாக இருக்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி டிசீஸ், லைக் கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது அதெல்லாம். மூணாவது பிளேஸ்ல மென்டல் டிஸார்டர் இருக்கு. ஃபோர்த்து பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர், லைக் இந்த சில பேருக்கு ஏஜ் ஆகும்போது அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி வந்து அவங்க மூமெண்ட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அடுத்தது நியோபிளாசம்ஸ், மற்ற கம்யூனிகபிள் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், இதெல்லாமே மற்றதுல தான் வருது. ஸோ டாப் 3ல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் இருக்கு, கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இது பேசிக்லி என்னன்னா லைக் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையுதுன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கிடையாது, அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை இருக்க முடியாம பண்றது இதெல்லாமே. இந்த கார்டியோவாஸ்குலர் தான் வேர்ல்டு, இந்தியா, தமிழ்நாடு 3 பக்கமுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனால் செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், இந்த ஆஸ்துமா, டிபி அது மாதிரி வருது. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி ஃபெயிலியர் அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. அண்ட் தென் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ், ஸோ இது ரெண்டுமே இந்தியாவில் அண்ட் தமிழ்நாடு ரெண்டுலேயும் இருக்கிற ப்ரிவேலன்ஸ் பர்சன்டேஜ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 23.9 இருக்கு, இந்தியாவில் பார்த்தோம்னா 35.5% இருக்கு. டயபெட்டிஸ் பார்த்தோம்னா 11.4%, தமிழ்நாட்டில் வந்து 7.2% இருக்கு. ஸோ இதனால நம்மளோட கவர்மெண்ட் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இந்த ஸ்கீம் அந்த பாலிசி நோட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம்ல இது போக நியூ பார்ன் பேபிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டிசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறது இவங்களோட ஒன் ஆஃப் தி ஒர்க்காக இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாதம் பாதுகாப்போம். இந்த ஸ்கீம் வந்து 2024ல வந்திருக்கும். எதுக்குன்னா டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த காலெல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க, லைக் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் டோவை எடுப்பாங்க, அடுத்து பார்த்தோம்னா நீக்கு கீழே இருக்கிறத வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போறதுனால ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த மக்கள் தேடி மருத்துவம் இதுலயே இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா ஃபியூச்சர்லாம் அவங்களோட இந்த மாதிரி ஃபிங்கர் எடுக்கிறது, கால் எடுக்கிறது இந்த ஸ்டேஜுக்கு போகாம பார்த்துக்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்மா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து 2024லேயே இன்னொரு ஸ்கீம் என்ன வந்திருக்குன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவம்.
இது வந்து லைக் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு. மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கானது. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபேக்ட்ரியில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்கிரீன் பண்றது. ஓகேங்களா? அண்ட் தென் கேன்சர் ஸ்கிரீனிங் 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்கள வந்து கேன்சர் ஸ்கிரீனிங் பண்றதா இதோட மெயின் எய்மா இருக்கு. விமனுக்கு வந்து லைக் இந்த சர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாத்தையும் மெயினாக டார்கெட் பண்றாங்க. அதே ஓவரால் எல்லாமே மவுத் கேன்சர், ஓரல் கேன்சர் எல்லாமே இதுல வந்து செக் பண்றாங்க. இப்போ வரைக்கும் எங்க இந்த ஒர்க் இது வந்து அதிகமா பண்றாங்க அப்படின்னா ஈரோடு, அதே ராணிப்பேட், கன்னியாகுமரி, அண்ட் தென் திருப்பத்தூர். ஸோ இங்கே தான் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஃபேஸஸாக கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ல இருந்தது என்னன்னா லைக் ஸ்டொமக் கேன்சர் இதுதான் ஓவராலாக பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் விமன்னு வந்தால் பிரெஸ்ட் கேன்சர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ விமன் அதிகமாக அஃபெக்ட் பண்றது பிரெஸ்ட் கேன்சர் தான். ஓகேங்களா? அதே மக்களை தேடி மருத்துவம் இது வந்து 2024ல யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து த்ரெட்டாக எடுத்து லைக் அது உண்மையிலுமே த்ரெட்டாக தான் இருக்கு. பட் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன சொல்லலாம், நிறைய பேர்த்த வந்து பெனிஃபிட் பண்ண வச்சிருக்கனால லைக் ஏர்லி டிடக்ஷன் எல்லாம் நிறைய பேத்துக்கு பண்ணியிருக்கனால இது வந்து பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி இந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டில் முக்கால்வாசி கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ்ல தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. லைக் வேக்சினேஷன் அண்ட் தென் அந்த ஹைஜீன் பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சைலண்ட்டாக நிறைய பேர்த்த இது பண்ணிட்டு இருக்கோம், லைக் அவங்களோட உயிர் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஈக்குவல் கேர் கொடுத்ததுக்காக இந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த கொரோனா டைமில் பார்த்தோம்னாவே தெரியும், ஒரு வருஷத்துக்கு லைக் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, கொரோனானால எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து இதுதான் அதிகமாக இருக்கும். பட் இதுவும் கம்மியாக இருக்காது, இது நெக்லிஜிபிள் மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம இதுக்கு பயந்ததை விட இதுக்கு தான் அதிகமாக பயப்படுவோம். ஸோ பேசிக்கலி கவர்மெண்ட்டுமே இதுக்கு தான் ஆக்ஷன் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதை கோட் பண்ணி தான் ப்ரோஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் மாதிரி அது எங்கே போனாலும் அதை பற்றியே பேசுவாங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் இல்லைன்னா நம்மை காக்கும் 48 மணி நேரம் இல்லைன்னா 48 ஹார்ஸ். இந்த ஸ்கீம் வந்து 2021ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால இருக்கிற ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம்ஸை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவங்களுக்கு 2 lakhs வரைக்கும் இமீடியட்டா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மணியை பற்றி அவங்க கவலைப்படக்கூடாதுங்கனால 2 lakhs வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. இது வந்து தமிழ்நாடோட சிட்டிசன்னு கிடையாது, ஃபாரினர் யாராக இருந்தாலுமே இது வந்து எலிஜிபிள் தான். ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு வந்து அந்த டிலே இன் ட்ரீட்மெண்ட் லைக் மணி இல்லாதனால ட்ரீட்மெண்ட் டிலே ஆகி அதனால இறந்து போகிறத வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட மெயின் மோட்டிவாக இருக்கு. அடுத்தது டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 18,000 வர்த் இருக்கிற அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது, லைக் கைண்ட் அண்ட் கேஷ். கைண்ட் அப்படின்னா அவங்களுக்கான கிட் கொடுக்கும். அந்த கிட்ல வந்து லைக் அந்த அயன் மெடிசன், அதுக்கப்புறம் டேட்ஸ், அப்புறம் அந்த பேபிக்கான டவல், இது மாதிரி மெட்டர்னிட்டி ரிலேட்டடாக வேணுங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் கேஷும் கொடுக்குறாங்க இன் இன்ஸ்டால்மெண்ட். ஏன் அது இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா ரெகுலராக அவங்க வந்து செக்அப்க்கு வரணும். அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணாங்கன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரும். இல்லை அதுக்கப்புறமா வேக்சின் போடணும், வேக்சின் வந்து போட்டாங்கன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா இந்த மெட்டர்னிட்டி கேரை வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது இந்த ஸ்கீம்னால.
And then அடுத்தது பிக்மி 3.0. பிக்மி அப்படிங்கிறது pregnancy and infant cohort monitoring and evaluation. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த வில்லேஜ் நர்ஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நர்ஸ் கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு வந்து அந்த ஐடி கிடைக்கும். ஸோ இந்த ஐடி வச்சு தான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தட் ப்ரெக்னன்சி எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அதை ஈஸி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல அவங்களே யார் ப்ரெக்னெண்டா இருக்காங்களோ அவங்களே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதுல கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலியமா பெட்டரா இன்னுமே லைக் அந்த பேப்பர் ஒர்க் அங்க போய் பாக்குறது இந்த ஒர்க் எல்லாம் இல்லாம இப்ப எல்லாமே டிஜிட்டலா தான் இருக்கு. ஸோ இது மூலியமா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் இதோட எய்ம். இந்த போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அதை வந்து ட்ராக் பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே லைக் அவங்கள வந்து அந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி போய் டெத்தில் முடியக்கூடாது. ஏன்னா எம்எம்ஆர் வந்து நம்ம குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியை முன்னாடியே பார்க்கணும் அப்படிங்கிறது இதோட மெயின் எய்ம். இதில் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட அந்த வைட்டல்ஸ் அந்த பிபி சுகர் இந்த மாதிரி வைட்டல்ஸ் எல்லாமே அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னா அதை அலர்ட் பண்ணி முன்னாடியே அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் ஜனனி சுரக்ஷா யோஜனா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. அதாவது 700 rupees இல்லைன்னா 600 rupees இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு அந்த மதருக்கு வந்து கொடுப்பாங்க. லைக் ரூரல் ஏரியானா 700, அர்பன் ஏரியானா 600 rupees தராங்க. அடுத்தது ஜனனி சிசு சுரக்ஷா காரியகரம் ஸ்கீம். இது எதுக்கு அப்படின்னா சைல்டு பர்த் சர்வீசஸ். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் லைக் என்ன சொல்லலாம்னா இப்போ அவங்களுக்கு சி செக்ஷனா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி லைக் அவங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஸ்ட்ரிக்டோட டெர்ஷரி செக்டர் டெர்ஷரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா இது மூலியமா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவுமே ஹோம்ல இருந்து ஹாஸ்பிட்டல் இதுக்கு ரெண்டுக்குமான டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி லைக் அந்த வேக்சின் போடுற டைம் அதே பேபியோட செக்அப் நேட்டல் செக்அப் இது எல்லாத்துக்குமே அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. ஸோ இதனால யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வராம போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா லைக் தமிழ்நாட்டில் வந்து செம்வாங்க் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, இல்லைன்னா சென்டர்னு சொல்லலாம். இது பேசிக்லி என்னன்னா சி செக்ஷன் நடக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சி செக்ஷன் நடக்கிறத ஆடிட் பண்றது. லைக் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ராப்சன்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் தான் லைக் இதுல வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா சி செக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் படி தான் சி செக்ஷன் பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்றது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இது மூலியமா கரெக்டா இந்த லிஸ்ட்ல இருக்கிற சிம்டம்ஸ் இருந்து பண்ணியிருக்காங்களா இல்ல லிஸ்ட்ல இருக்க சிம்டம்ஸ் வந்து பண்ணாம போய் யாராச்சும் இறந்து போயிருக்காங்களா, இந்த லிஸ்ட்ல இல்லாத சிம்டம்ஸ்க்கு பண்ணியிருக்காங்களா, அது ஏன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடிட் பண்றதுதான் இந்த இந்த ஸ்கீம் இல்லைன்னா இந்த சென்டரோட ஒர்க்கு. இதுல வந்து 129 சென்டர்ஸ் வந்து இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாமே இருக்கு. இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் எமர்ஜென்சி ஆப்ஸ்ட்ரெட்டிக் நியூ பார்ன் கேர். ஓகேங்களா?
அடுத்தது 405 மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாக்கே போய் ஹெல்த் கேர் கொடுக்கறது. ஓகேங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா 8 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து இருக்கு. ஸோ அங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா டிரான்ஸ்ஜெண்டர்க்குனே ஒரு செக்ஷன் மாதிரி, லைக் கார்டியாக் செக்ஷன், ஆர்த்தோ செக்ஷன் மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனியாவே ஒரு செக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து டைப் 1 டயபெட்டிஸோட ரெஜிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ தட் இது மூலியமா அந்த ஐசைட் போகிறது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மியாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்னதான் மெடிசன் இன்சுலின் அவங்க எடுத்துக்கிட்டாலுமே லாங் ரன்ல வந்து இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க எவ்வளோ நாளாக இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க டோஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், இது வந்து எதுக்கு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், இதில் வந்து 70% ஃபண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து கொடுக்குறாங்க. 30% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெவென்யூல வந்து எடுத்து செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் 108 ஆம்புலன்ஸ் வந்து 2008 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நியோநாட்டல் ஆம்புலன்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 65 ஆம்புலன்சஸ் வந்து இருக்கு. எதுக்கு அப்படின்னா லைக் பிறந்த குழந்தைக்கு இன்கேஸ் இந்த இன்குபேட்டர் NICU தேவைப்படுது அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது. ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த நியோநாட்டல் ஆம்புலன்ஸ், அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக பிறந்த குழந்தைங்களுக்குன்னே இருக்கிற அந்த சானிடைஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆம்புலன்ஸ் தான் இது. அதே மாதிரி பைக் ஆம்புலன்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் பைக் ஆம்புலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 41 ஆம்புலன்சஸ் இருக்கு. இது வரைக்கும் 23,000 பீப்புளை வந்து இது வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க இது மூலியமா 1 இயர்ல. அண்ட் தென் அந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 102. அண்ட் தென் முதல்வர் மருந்தகம், இது வந்து 2025 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஜெனரிக் மெடிசனுக்காக, அஃபோர்டபுள் மெடிசன். ஓகேங்களா? பீப்புளை வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, இது வந்து 1994 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தோம்னா phase 5 வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து 95 இந்த மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எதுனா தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, தமிழ்நாடு ஸ்டேட்ல. ஸோ இதுதான் அந்த 95 மெத்தட். ஓகேங்களா? அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதே HIV ப்ரிவேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிநாட்டல் கிளினிக்ல, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களை வந்து ஹெச்ஐவிக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ தட் முன்னாடியே வந்து அந்த பேபிக்கு போகிறத தடுக்கலாமா என்ன, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது செக் பண்ணுறதுக்காக. ஸோ 2002 2023 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 95 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவேர்னஸ், அதாவது 95% ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இருக்குன்னு தெரியுது. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் 95 என்ன அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதா இந்த செகண்ட் 95. தேர்ட் 95 வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இது வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், லைக் இது அவேர்னஸ், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ஃபியூச்சர் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியுதாங்கிறத இந்த 95 மெத்தடு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 95ல தமிழ்நாடு 93.5% இருக்காங்க.
செகண்ட்ல 89 இருக்காங்க, தேர்ட்ல 96, விச் மீன்ஸ் இதுல நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த 395லையுமே இந்தியா தமிழ்நாடு வந்து இந்தியாவை விட அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் கவுன்சில். இது என்ன பண்ணுதுன்னா லைக் இந்த பிளட் டொனேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஓவர்சீ பண்ணுது. லைக் இன்ஃபெக்ஷன் இல்லாதவங்க கிட்ட இருந்து பிளட் வந்திருக்கா, அது கரெக்டாக எடுத்திருக்காங்களா, நீடில்ஸ் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இது மூலிமா பிளட் மூலிமா எதுவும் பரவக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இது இருக்கு. ஸோ டொனேட் பண்ற பிளட் எல்லாமே இவங்க தான் ஓவர்சீ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வேற 7.5% ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு, படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் என்னன்னா ரிசர்வேஷனும் கிடைக்கும், அவங்களோட ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபுல்லாமே பார்த்துப்பாங்க. லைக் கவர்மெண்ட்டே அவங்க எல்லா எக்ஸ்பென்சஸையுமே பார்த்துக்கும். அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட், இதுல இருந்து 50,000 rupees வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தராங்க. லைக் ரொம்பவே எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு 50,000 rupees தராங்க. அதே மாதிரி லைக் இந்த இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் வந்து இந்த ஃபாரின் லாங்குவேஜ் அதுவும் இப்போ வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது மூலியமா வந்து ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா மாடர்னைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதாவது அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும், அட்டண்டன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி. அண்ட் தென் டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆன்லைனில் இருக்கிறது, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட எய்மா. அண்ட் தென் இது வந்து கிராஜுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய காலேஜ், அதுலேருந்து அது அடுத்த லெவல் அது மாதிரி இன்டிகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ், இது எங்க இருக்குன்னா டெஹ்ராடூன்ல இருக்கு. ஸோ இங்க படிக்கிற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40,000 rupees ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் 1998ல வந்து சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருப்பாங்க. இது மூலியமா அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே சயின்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ், இந்த சயின்ஸ் டே வரும்போது அதோட எக்ஸிபிஷன் வைக்கிறது அந்த மாதிரி. ஓகேங்களா? அவார்டு தர்றது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் டீச்சர் அவார்ட், சயின்ஸ் டீச்சர் அவார்ட், அதுக்கப்புறம் யாராச்சும் இன்வென்டர் ரிசர்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்கான அவார்ட், இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தட் சயின்ஸ் அண்ட் டெக் இது ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக் 1984ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் இந்த பேட்டன்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை அப்ரூவ் அதை அந்த ப்ராசஸில் இருக்கிறது, ஜிஐ டேக் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிலேட்டடாக இது எல்லாமே இவங்க தான் ஓவர்சீ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் கார்பரேஷன், இது வந்து ட்ரோன் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குது கவர்மெண்ட்டுக்கு. லைக் எதுக்கெல்லாம் அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் ரிலேட்டடாக இருக்காது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இது எல்லாத்துலேயுமே லைக் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த கார்பரேஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ட்ரோன் டெக்னாலஜியில். ஓகேங்களா?
அதே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் கன்செஷன் கொடுக்குறாங்க. அதுவுமே 2009ல இருந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தோம்னா 102. ஓகேங்களா? ஏன்னா அதையுமே இப்பெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு ஸ்கீம் 2021ல வந்துச்சு. லைக் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிக்காக. இது வந்து பேபிஸ், ஐ மீன் சில்ட்ரன் அண்ட் தென் ஓல்ட் ஏஜ் இவங்களோட நியூட்ரிஷன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீமாக தான் இது வந்துச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷனல் பிளான் என்ன சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி இது கொடுக்கறது. அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம். ஸோ வாக்கிங்கோட பெனிஃபிட்ஸை வந்து இதை வந்து சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான் இது. லைக் எல்லாத்துக்குமே ஸ்கூல் காலேஜ் போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாத்துக்குமே லைக் ஏஜ் ஆனவங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினா லைக் அந்த ஃபோன் சிஸ்டம்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்தது நட்புடன் உங்களோடு. இது வந்து 2022ல வந்திருக்கும். இது எதுக்கு அப்படின்னா லைக் கவுன்சிலிங் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் தரது. நம்பர் வந்து 14416. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணால் லைக் அவங்களுக்கான அந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்து கிடைக்கும். இன்கேஸ் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அந்த மாதிரினா அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகேங்களா? பேசிக்லி இது வந்து அந்த டிப்ரெஷன் இல்லைன்னா அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால சூசைடை கம்மி பண்ணும். அண்ட் தென் ஃபிசிக்கல் இல்னஸை தாண்டி மென்டல் இஷ்யூஸ் இல்லைன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் ஸ்டிக்மா பண்ணாமல் லைக் அதை வந்து லேபிள் பண்ணாமல் அதையும் காமனாக பீப்புள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மனம். இந்த ஸ்கீம் வந்து 2021ல வந்து வந்திருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. லைக் அந்த எக்ஸாம் ப்ரெஷர் இல்லைன்னா அந்த காம்படிட்டிவ் நேச்சரில் இருக்கிற ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. இதுவும் அதே ஃபோன் நம்பர் 14416. இந்த நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற நம்பர் தான். அடுத்தது வந்து குட்டி காவலர் ஸ்கீம் 2022ல வந்து வந்திருக்கும். எங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லைன்னா அந்த அது என்ன சொல்லுவாங்க ட்ரையல் இல்லைன்னா அந்த எக்ஸசைஸ் மாதிரி ட்ரில்ஸ் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து சொல்லி தருது. ஓகேங்களா? அடுத்தது இல்லையா சாட்பாட். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் முதல்வன் ஸ்கீமு கீழே தான் வரும். எதுக்குன்னா லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லைன்னா ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு கீழே கல்லூரி கனவு அந்த ஸ்கீமும் இருக்கும். அந்த உயர்வுக்கு படி அது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது யூபிஎஸ்சிக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் 7500 rupees மந்த்லி கொடுப்பாங்க. எது அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது கிளியர் பண்ணா. ஓகேங்களா? அதே மாதிரி மெயின்ஸ் கிளியர் பண்ணா அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது கரெக்டாக தெரியல. பட் இதுதான் மெயினாக அந்த பாலிசி நோட்டில் வந்து இருந்துச்சு. எவ்வளோ பேர்த்துக்கு தராங்கன்னா 1000 members. ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறவங்களில் 1000 பேர்த்த
டாப் 1000 மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இது தராங்க. லைக் 100 பேரோ இல்லை 50 பேரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்கள சூஸ் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கனால அவங்களுக்குன்னு தனியா ஒரு 50 அந்த 1000ல 50 வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. 100ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக தெரியல. நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் கீழே போடுறேன் கமெண்ட்ல. இதனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறவங்க அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இது மாதிரி வரவங்க அவங்களோட ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண இதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது நான் முதல்வன்லேயே ஒலிம்பியாட் ஸ்கீம். 6th to 9th படிக்கிறவங்களுக்கு வந்து டேப் மூலியமா கிளாஸ் எடுத்து ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு வந்து இது பண்றாங்க, ட்ரெயின் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது புன்னகை திட்டம். இது எதுக்குன்னா 6th to 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டல் செக்அப். ஓகேங்களா? அடுத்தது சென்னை சங்கமம். 2023 இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இது வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இது எல்லாத்தையுமே கொண்டு வர மாதிரி. ஓகேங்களா? இதை வந்து இன்னும் 8 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? வந்து 18 பிளேசஸ்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. பேசிக்லி இது என்னன்னா இந்த தமிழ்நாடு கல்ச்சர் இதை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஆர்ட்ஸ் கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்றது இல்லைன்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தர்றது இதோட மெயின் எய்மா இருக்கு. இது வந்து சென்னை சங்கமம் இல்லைன்னா நம்ம ஊர் திருவிழா இப்படின்னு இது 2 நேம் இருக்கு. அடுத்தது பசுமை தமிழ்நாடு மிஷன் இயக்கம் இல்லைன்னா தமிழ்நாடு கிரீன் மிஷன் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ தமிழ்ல வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம். ஓகேங்களா? செப்டம்பர் 2022 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 10 years மிஷன் இது. எதுக்கு அப்படின்னா 33% வந்து ஃபாரஸ்ட் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன், அதாவது ஈரநிலங்கள் இயக்கம். இது வந்து ஜூன் 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா 100 வெட்லேண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எப்படி சொல்லலாம் ரெஜுவினேட் பண்றது இல்லைன்னா அதை பெட்டர் பண்றது. ஓகேங்களா? அதை மேனேஜ் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது. அதுதான் இதோட மெயின் எய்மா இருக்கு. ஏன்னா ராம்சர் சைட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதே அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? அதே தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இது வந்து டிசம்பர் 2022 வந்துச்சு. இது எதுக்கு அப்படின்னா லைக் இந்த ரினியூவபிள் எனர்ஜி இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால என்னெல்லாம் நடக்குது அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் பப்ளிக் பாலிசியில அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் இது. இது வந்து டைரக்டா கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கீம் வெஹிக்கல் இல்லைன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் சொல்லுவாங்க. லைக் அதுக்குன்னே ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு போர்டை கிரியேட் பண்ணி அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதுக்கு கிரியேட் பண்ணது என்னன்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. ஸோ இது வந்து அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ பேசிக்லி கிளைமேட் சேஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசி மேக்கிங் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே இந்த வெஹிக்கல் தான் பார்க்கும். ஸோ இந்த வெஹிக்கல் இதை தாண்டி லைக் அந்த வெட்லேண்ட் மிஷன் இதையும் சேர்த்து பார்க்கும். அந்த ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ற அந்த பசுமை தமிழகம் அந்த மிஷனும் இதுதான் பார்த்துக்குது. அண்ட் தென் 2024 நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு மிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா கோஸ்டல் ஜோன் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு. அண்ட் தென் லைக் அந்த பொல்யூஷன்
அந்த சி ஏரியால வந்து ஐ மீன் அந்த ஷோர் ஏரியா அந்த பீச் ஏரியால இருக்கிற பொல்யூஷன் அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அந்த பிளாஸ்டிக்கை வந்து அங்க அதிகமா போடாம இருக்கிறது. அண்ட் தென் அந்த எப்படி சொல்ல ரொம்ப சென்சிட்டிவான ஜோன் இருக்கு, லைக் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஜோன் இருக்குன்னா அங்க அங்க வந்து கன்சர்வ் பண்றது, அங்க டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃபுல் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி கோஸ்டல் ஏரியால என்னெல்லாம் ப்ராப்ளம் வருமோ லைக் அந்த ஆங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதை கன்சர்வ் பண்றது அண்ட் தென் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி திங்ஸ் தான் இதோட மெயின் எய்மா இருக்கு. ஓகேங்களா? ஸோ 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் அங்க வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் 11 பீச்சஸ் இதை வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு ஐ மீன் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்காக இம்ப்ரூவ் பண்றது, அதுவுமே இதோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னா என்னங்கிறத நான் தமிழ்நாடு பட்ஜெட் ஸ்கீம் வீடியோ அதுலயே சொல்லியிருப்பேன். லைக் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. எப்படின்னா இந்த பீச்சுக்கு போனால் க்ளீனாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும், டூரிசம்க்கு சேஃபான இடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா இந்த ப்ளூ சர்டிஃபைடு பீச்சஸ்க்கு வந்து அதிகமாக போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது வச்சிருந்தா பெட்டருங்கனால அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும். அங்கே தங்குற வசதி எப்படி, ஃபுட் எப்படி, அகாமடேஷன் எப்படி, லைக் அந்த சாப்பாடு எப்படி இருக்கு, அதோட ப்ரைஸ் எப்படி, ஸோ இது மாதிரி நிறையா வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே நான் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதை இவ்வளோ நேரம் சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணுறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இவ்வளோ நேரம் அதை சொல்லலை. அடுத்தது கிரேடல் பேபி, தொட்டில் குழந்தைன்னு நினைக்கிறேன். கிரேடல் பேபி ஸ்கீம் இது வந்து 1992 கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா சேலம், திண்டுக்கல் அங்க கொண்டு வந்திருப்பாங்க. அங்க எங்க வந்து இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு வந்து அதிகமா இருக்கும். அங்க சாரி தர்மபுரி, திண்டுக்கல் இல்ல, சேலம் அண்ட் தர்மபுரி இங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேபி வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த பேபி கொல்லாம லைக் வந்து கொடுத்துட்டா கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. அதுதான் இதோட மெயின் இதாக இருந்துச்சு. இப்போ வந்து இத கேடல் பேபி ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி அதோட சேர்த்தி வளர்க்குறாங்க. அட் தி சேம் டைம் அடாப்ட் பண்ண வரவங்களுக்கும் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி தராங்க. ஓகேங்களா? கேர்ள் பேபியை அடாப்ட் பண்ண வரவங்களுக்கு எல்லாமே பண்ணி தராங்க ஈஸியாக. ஸோ இது மூலியமா பப்ளிக்கோட மைண்ட் செட்டை வந்து மாத்துறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா இருந்துச்சு, மாறவும் செஞ்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1992 வந்துச்சு. பட் 2001 வந்து இதை ரீவேம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை குறைக்கிறதுக்கு கேர்ள் சில்ட்ரனோட லைஃப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான். பேசிக்லி என்னன்னா இப்போ பேபி பிறக்குது, அந்த ஃபேமிலியோட இன்கம் வந்து 72,000 கீழே இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டே அந்த அந்த ஃபீமேல் பேபிங்க பேர்ல வந்து மணி வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் அந்த மணி இருக்கிறதுனால மோஸ்டா குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் எப்படின்னா மேரேஜ் பண்ணும்போது எவ்வளவு செலவாகும், ஸோ இந்த மாதிரி வச்சுதான் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அதிகமா இருந்துச்சு. டவுரி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அது மாதிரி. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் போட்டு அது மெச்சூர் ஆனோடனே கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த மணியை வச்சு இதர் அந்த குழந்தை அந்த பேபி வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகலாம், இல்லைன்னா அவங்க மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து இது வந்து சப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 18 வயசு வர வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த மணியை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வளர்ந்து அண்ட் தென் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். ஸோ தட் அதுக்கப்புறமா 18 இயர்ஸ்ல இதை எடுத்து இதை ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மேரேஜ் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி லைக் 18 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கும் போகணும், அன்மேரிடா இருக்கணும். ஸோ தான் சைல்டு மேரேஜையும் இது வந்து டார்கெட் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு கேர்ள் சைல்டு இருக்கு அப்படின்னா
50,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுவாங்க. அதுவே 2 கேர்ள் சைல்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கேர்ள் சைல்டு பேர்லயும் ஒவ்வொரு குழந்தை பேர்லயும் 25,000 வந்து போடுவாங்க. அதுக்கு வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும் கரெக்டுங்களா. ஸோ அதெல்லாம் இதுலயே சேர்ந்துட்டே இருக்கும், இந்த அக்கௌண்ட்லயே சேர்ந்துட்டே இருக்கும். அண்ட் தென் 18 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்துப்பாங்க. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவிஆர் மணியம்மை நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இது யாருக்குன்னா புவர் விடோ இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட டாட்டர் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகேங்களா. செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா அன்னை தெரேசா, இது வந்து ஆர்ஃபன் கேர்ள்ஸுக்கான ஸ்கீம். தேர்ட் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ பேசிக்லி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல 2 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா லைக் எப்படின்னா எவ்வளோ படிச்சிருக்காங்க அந்த ஃபீமேல் வந்து எவ்வளோ படிச்சிருக்காங்கிறத வச்சு 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதே 5th வரைக்கும் படிச்சிருக்கணும். எப்போனா ஸ்கெடியூல்டு ட்ரைபா இருக்காங்கன்னா, இது வந்து பிரைடு மட்டும்தான். இது இங்க வந்து குரூமை பத்தி பேசல. அந்த கல்யாணம் ஆக போற பொண்ணு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ட்ரைபா இருந்தாங்கன்னா 5th பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 25,000 மணி கொடுப்பாங்க. அண்ட் தென் கோல்டு காயின் 8 கிராம் கோல்டு காயின் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா லைக் டிகிரி ஹோல்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் 50,000 ருபீஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் கோல்டு காயின். ஓகேங்களா. இன்னொரு ஸ்கீம் வந்து தர்மாம்பாள் விடோ ரீமேரேஜ். ஸோ இதுக்கும் அதே ரூல்ஸ் தான். ஓகேங்களா. அந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ல மட்டும் எக்ஸ்ட்ரா ரூலும் சேர்ந்து வரும். அதாவது என்னன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து லைக் அந்த மேரேஜ் பண்ணிக்கிற 2 பர்சன்ல யாராச்சும் ஒருத்தவங்க எஸ்சி ஆர் எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ப்ரொடெக்ஷன் இது மாதிரி தராங்க. அண்ட் தென் அன்ரிசர்வ்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா லைக் இன்னொரு பர்சன் வந்து பிசி ஆர் எம்பிசியில் இருக்கணும். ஸோ இந்த 2 கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா. ஐ திங்க் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது தமிழ்நாடு கேஷ்லெஸ் கிட்னி டிசீஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2022 வந்திருக்கும். இது எதுக்குன்னா லைக் 2030 கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ்னால இறந்து போறவங்கள வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதே இதோட எய்ம். ஸோ இந்த டயாலைசிஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராசஸாக இருக்கு. ஸோ அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுக்கான ஃபெசிலிட்டி வந்து பண்ணி தரதா இந்த ஸ்கீம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பண்ணி கொடுத்துட்டும் இருக்காங்க. இனி வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல. லைக் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஐ மீன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டயாலிசிஸ் பண்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறத விட அதிகமான பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கரெக்டுங்களா. 10 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஒரு 50 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறத விட ஆல்ரெடி இங்க எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ பே பண்ண முடியாதனால தான் போகாம இருக்காங்க. ஸோ இங்க வந்து போய்க்கலாம் பீப்புள். அதோட பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ அதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்லையும் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அந்த இந்த ஃபார்மேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்னும் அந்த பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்க மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது மஞ்சப்பை ஸ்கீம். மீண்டும் மஞ்சப்பை 2022 வந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் பேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும், சஸ்டைனபிலிட்டியை ப்ரோமோட் பண்ணக்காக இது வந்துச்சு. ஓகேங்களா.
அண்ட் தென் மோஸ்ட்டாக எல்லா பெரிய ஸ்கீம்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ரீசெண்டாக இருக்க எல்லா ஸ்கீமுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஒருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பல்லுயிர் ஹெரிட்டேஜ் சைட், அதாவது கல்ச்சர் ப்ளஸ் பயாலாஜிக்கல் இல்லை எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்க சைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக அதை வந்து கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் சைட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு அனௌன்ஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க். அப்படி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா அவிட்டபத்தி 2022 அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து காசம்பட்டி இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவும் இருக்கணும், கல்ச்சுரல் வேல்யூ, பயோடைவர்சிட்டி வேல்யூ எல்லாமே இருக்கணும், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோம்னா அங்கே நிறைய அந்த ஜெயின் பெட்ஸ் அது இருக்கு. ஸோ அதனால தான் அது கல்ச்சரை சிக்னிஃபை பண்ணுது. இது பேசிக்கலி எதுக்குன்னா இதை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஃபயர் ட்ராக்கிங் சிஸ்டம், அதாவது வைல்டு ஃபயர் காட்டுத்தீயை வந்து ட்ராக் பண்ணுற சிஸ்டம். இது வந்து வெப் போர்ட்டல். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு லைக் இந்த மவுண்டெயினஸ் ஏரியாவில் ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதா, நடக்க போகுதா, பாசிபிலிட்டி இருக்கா, இது மாதிரி எல்லாத்தையுமே டேட்டா அனாலிசிஸ் வச்சு பார்க்குற ஒரு வெப் போர்ட்டல் தான் இது. லைக் அந்த ட்ரெக்கிங் போய் லைக் எந்த இயர்ல எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ட்ரெக்கிங் போய் நிறைய பேர் இறந்து போனாங்க, லைக் 20 மெம்பர்ஸோ 14 மெம்பர்ஸோ லைக் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அதனால ஃபாரஸ்ட் ஃபயர் திடீர்னு வரும், அதனால டேட்டா வச்சு அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்டல். அடுத்தது ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளான் 2024 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஹீட் வேவ்ல வந்து சிட்டிசன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸை கொடுக்கறது, அதுக்கு ரெடியாக இருக்குது. லைக் இன்கேஸ் ஹீட் வேவ்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட்டும் ரெடியாக இருக்கணும், ஹெல்த் கேரும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் எய்ம். மோஸ்ட்டாக எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து தனியாகவே சிலபஸ்ல இருக்கு, அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்னு. ஸோ அதனால அது அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் தென் அதை தாண்டி இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் எம்எஸ்எம்இ, எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறமா ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்டாக இதுதான் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணலாங்கிறனால தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது பார்த்தோம்னா லைக் அம்பேத்கர் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி, லைக் இந்த ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க படிக்கிறதுக்காக லைக் ஸ்காலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு தர்றது தான் இதோட மெயின் எய்ம். அண்ட் தென் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கீம், டெவலப்மெண்ட் ஸ்கீம் சம்திங் அது மாதிரி வரும். இந்த ஸ்கீம் எதுக்குன்னா காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, லைக் லேப் ஃபெசிலிட்டி, டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இதெல்லாம் கொண்டு வரது தான் இதோட மெயின் எய்ம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வருமுன் காப்போம் திட்டம். வருமுன் காப்போம் திட்டம் 2021 வந்திருக்கும். ஸோ இதுவுமே டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பீப்புளை ஸ்க்ரீன் பண்ணுறது, அவங்கள வந்து இப்போ இன்கேஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ பேசிக்லி வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறதை விட கவர்மெண்ட் வந்து ப்ரிவென்டிவாக இருக்கணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா?
அடுத்தது உங்கள் தொகுதியில் முதல்வர். ஸோ இதில் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஎம் செல் வந்து இதில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பீப்புளோட கிரீவியன்ஸஸை டைரெக்டாக நம்ம வந்து சொல்கிற மாதிரி. ஸோ இதோட நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1100. அடுத்தது வளர் 4.0. இது வந்து ஒரு வெப் ஆப் இல்லைன்னா வெப்சைட் மாதிரி. ஸோ இது வந்து 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா லைக் எம்எஸ்எம்இக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. ஓகேங்களா, அவங்களுக்கான கைடன்ஸும் இல்லைன்னா என்னென்ன அவேர்னஸ், லைக் என்ன அவங்களுக்கு, ஐ மீன் சில பேருக்கு அவங்க இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க, பட் அதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதுங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ எம்எஸ்எம்இக்கு லைக் எல்லா ஹெல்ப்பும், லைக் அவேர்னஸ், கைடன்ஸ் இதெல்லாமே கொடுக்கறது தான் இந்த வளர் 4.0 அந்த வெப்சைட்டோட ஒரு மெயின் எய்மு. அண்ட் தென் திருக்கோயில் ஆப் அப்படிங்கிறதுல டெம்பிள்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டூரிசமை வந்து பெட்டர் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இருக்க டிக்கெட் ப்ரைஸிங் அண்ட் தென் டைமிங், கோயிலோட டைமிங், லொக்கேஷன் இது எல்லாமே அங்கே இருக்கும். அண்ட் தென் இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் அப்படின்னு ஒரு இன்னொரு ஸ்கீம் இருக்கு. அது 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது கூடயே சேர்த்தி அந்த திருக்கோயில் ஆப் இதுவும் ஒரே நாளில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு அனுப்புறது. லைக் இந்த பெரிய பெரிய கோயிலுக்கும் லைக் இந்த பழனி இந்த மாதிரி ஃபேமஸான கோயிலுக்கு இல்லைங்களா, ஸோ அங்கிருந்து அனுப்புறது தான் இதோட மெயின் எய்மா இருக்கு. அடுத்தது நம்பிக்கை இணையம் 2023 வந்துச்சு. லைக் கவர்மெண்ட் டேட்டா இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறது அண்ட் தென் பிளாக் செயின் டெக்னாலஜியில் சேவ் பண்ணுறது. ஓகேங்களா, நார்மல் டேட்டா பேஸை விட பிளாக் செயினில் சேவ் பண்ணும்போது அதோட ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும் அண்ட் தென் ப்ரொடெக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் வந்து இ கவர்னன்ஸில் ஒரு பெட்டரான ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. பிளாக் செயினை வந்து லைக் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கவர்னன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலியமா. அண்ட் தென் இ பெட்டகம், அதில் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் தென் மக்களுடன் முதல்வர், அது வந்து 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் சிஎம்மோட ஒரு கேம்ப் மாதிரி. உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த ஸ்கீம் வந்து 2024 வந்திருக்கும். இது வந்து லைக் எவ்ரி மந்த் வந்து அந்த 4th வெனஸ்டே வந்து கலெக்டருக்கு கீழே இந்த கேம்ப் வந்து நடக்கும். ஓகேங்களா, பேசிக்லி அந்த பப்ளிக் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கறது தான். ஓகேங்களா, அண்ட் தென் கலைஞர் இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஸ்கீம், அது வந்து 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த பேட்டு பால் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு வேணுங்கிற திங்ஸை வந்து தரது. அண்ட் தென் சிஎம் தாயுமானவர் ஸ்கீம், அது வந்து 19 ஜூன் 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பைலட் பேசிஸில் சென்னை, நாகப்பட்டினம் இங்கே வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா லைக் புவர் பீப்புளை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அடுத்தது தொல்குடி திட்டம், இது வந்து பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2024 2025க்கு. லைக் அந்த ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பெட்டர் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது. ஸோ அதுதான் இதோட மெயின் எய்ம். அண்ட் தென் மக்கள் ஐடி 2022 வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் ஆதார் மாதிரியே தமிழ்நாடுல இருக்கவங்களுக்கு இந்த ஐடி கொடுப்போம் அப்படின்னு. பட் அது வந்து இன்னுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்ல எல்லா சேனல்லையும் நியூஸ் சேனல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் அது இன்னும் வரல. லைக்
அந்த ஸ்கீம்ஸுக்கு யார் பெனிஃபிஷரி அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக இது கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து லைக் டபுள் சிட்டிசன்ஷிப் மாதிரி இருக்கு. ஆதார் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்குன்னு ஒண்ணு கொடுக்கும்போது அது ஆதாரே ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்போட ப்ரூஃப் எல்லாம் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே பீப்புளோட மைண்ட் செட் வந்து அப்படிதானே இருக்கு. ஸோ அதனால இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க இன்னும். அது கான்ட்ரவர்சி இருக்கறனால. அண்ட் தென் ப்ராஜெக்ட் நீல்கிரி ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் இருக்கு இல்லைங்களா, அதை கன்சர்வ் பண்றதுக்காக ஒரு மிஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற ட்ரைப்ஸை வச்சு இது வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த அனிமலோட மூவ்மெண்ட் இது எப்படி இதோட கேரக்டர் எல்லாமே அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு தெரியும். ஸோ அவங்கள யூஸ் பண்ணி இந்த அனிமலை வந்து என்டேஞ்சர்ல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டிவா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த அனிமலோட டே பார்த்தோம்னா அக்டோபர் 7th அக்டோபர் வந்து நீலகிரி டே. ஓகேங்களா. ஸோ இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா என்டேஞ்சர். அதனாலதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் அத்திக்கடவு அவினாசி ஸ்கீம் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் பவானி அந்த ஆறுல இருந்து வர எக்ஸஸ் வாட்டரை வந்து டைவெர்ட் பண்ணி விடணும். லைக் வாட்டர் கம்மியா இருக்கிற ஏரியாங்களுக்கு டைவெர்ட் பண்ணி விடணும் அப்படிங்கறத இதோட மெயின் ஸ்கீம். ஸோ எந்த ஆறுனா பவானி ரிவர். ஓகேங்களா. ஸோ எங்க அப்படின்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லைங்களா, ஏரி குளம், ஸோ இதுல வந்து டைவெர்ட் பண்ணி விட்டோம்னா இந்த சர்ப்ளஸ் வாட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் வேஸ்டா போகாம வாட்டர் எஃபிஷியன்ட் ஏரியாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. லைக் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 80% ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர் லெவல் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 100 ml இருக்கு நிலத்தடியில அப்படின்னா 80 ml வந்து நம்ம ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ரீசார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா இதுவும் ஒரு நாள் தீந்துடும். அதனாலதான் இப்பவே போர் எல்லாம் ரொம்ப ஆழமா போடுறாங்க. கரெக்டுங்களா. ஸோ அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்ல தண்ணி எப்பவுமே இருக்கணும். ஸோ அதுவும் இதோட ஒன் ஆஃப் தி எய்மா இருக்கு. அடுத்தது ஒன் வில்லேஜ் ஒன் கிராப், அதாவது ஒரு கிராமம் ஒரு பயிர். அந்த திட்டம், அந்த ஸ்கீம் வந்து 2024 to 25 இந்த அக்ரி பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா இப்போ ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு கிளஸ்டர்ஸா நடக்கும் ஒவ்வொரு ஏரியால. கரெக்டுங்களா. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு கிராப் வந்து அதிகமா வளர்ந்துருக்கும். ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்றது. ஓகேங்களா. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அடுத்தது மண்ணுயிர் காப்போம் அந்த ஸ்கீம் 2024 தான் இதுவுமே வந்திருக்கும். இது எதுக்கு அப்படின்னா லைக் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ற மாதிரி. ஓகேங்களா. அந்த கிரீன் மேன்யூர், அந்த ஒரு சில செடிங்க இருக்கு, அந்த செடிங்களை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வளர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த நிலத்துல நம்ம வேற கிராப் போட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லா வளருங்கிற மாதிரி. ஸோ அந்த அவேர்னஸ் கொடுக்கறது. அந்த இந்த வேர்மி கம்போஸ்ட் இதுக்கான என்ன சொல்லலாம் ஹெல்ப் அண்ட் தென் அவேர்னஸ் கொடுக்கறது, இதெல்லாம் தான் இதோட மெயின் மோட்டிவ். பேசிக்லி என்னன்னா இது வந்து சாயில் கன்சர்வேஷன் அதை டார்கெட் பண்ற ஒரு ஸ்கீம். அதே மாதிரி இதுல ரெண்ட்டுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த புல்லை வெட்டுறது, அந்த அதாவது இந்த மாடுக்கு போடுற அந்த புல்லு, சாப்பாடு வெட்டுறது, அதுக்கப்புறம் டிராக்டர், அதுக்கப்புறமா லைக் அந்த கட் பண்றது பிள்ளைங்க வீடு எடுக்கிறது, ஸோ இதெல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் தென் அம்பேத்கர் ஆண்டர்பிரனர் ஸ்கீம், அதுல வந்து பார்த்தோம்னா எஸ்சி இல்லை எஸ்டி ஸ்கெடியூல்டு கேஸ்ட் இல்லைன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்கீம். ஓகேங்களா.
அடுத்தது ட்ராக் ஐடி. இது எதுக்குன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ். பேசிக்லி இதுவும் டேட்டா அனாலிசிஸ் மாதிரி லைக் டிஜிட்டைஸ் பண்ணுறது. ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் டிஜிட்டைஸ் பண்ணுறது, பழசையும் டிஜிட்டைஸ் பண்ணுறது. ஸோ தட் கம்பேர் பண்ணுறது, அந்த டேட்டா அனலிட்டிக்காக இருக்கிறது, லைக் அனலைஸ் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, லைக் மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் இது நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி லைக் அதிகமாக தப்பு நடக்கிற இடம் எது, ஸோ இது மாதிரி எல்லாமே A to Z. ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் லைக் டிஜிட்டைஸ் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? அப்புறம் போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு ஸ்கீம். லைக் அந்த ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து இந்த லைக் இந்த ரேகிங் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வயலன்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா அவங்க போய் ரீச் பண்ற ஒரு ஃபீமேல் போலீஸ். ஓகேங்களா? மெஜாரிட்டியான ஸ்கீம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது அரும்பு மொட்டு மலர். ஸோ இந்த ஸ்கீமுமே அந்த நியூமரசி ரிலேட்டடானது. அந்த அதாவது படிக்கிறது அதே மேத்தமெட்டிக்கல் ஸ்கீம் இதை வந்து பெட்டர் பண்ற ஒரு ஸ்கீம் தான் அதுவுமே. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஸ்கீமே கவர் பண்ணிட்டேன். லைக் இதுவே பெரிய வீடியோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டு மித்ததை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? லைக் ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரெண்டர் ஆக ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் தென் மற்ற வீடியோஸ் அதுக்குள்ளே ரெண்டர் ஆயிடுச்சுன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். லைக் 1 hour 2 hour கேப்பில் எல்லா வீடியோவும் அப்லோட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த வீடியோ ரெண்டரிங் டைம் தான் பேசிக்லி. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஸ்கீம் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தமிழ்நாடோட ஜியாகிரஃபி, எக்கனாமி, அடுத்தது இண்டிகேட்டர்ஸ், இண்டெக்ஸஸ். ஸோ மேஜராக இது இருக்கு. அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் லைக் ரிசர்வேஷன் எதுக்கு வேணும், அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இருக்கு, லைக் ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்காங்க, அண்ட் தென் சிஎம் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் அப்புறம் கவர்னன்ஸ், அதோட நம்மளுக்கு இந்த டாபிக் எண்ட் ஆயிரும். ஸோ ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ வந்துடும். இண்டெக்ஸஸும் கவர்னன்ஸும் சேர்த்து இன்னொரு வீடியோவை நான் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ தட் வீடியோ ரெண்டராக லேட் ஆகி உங்களுக்கு மொத்த வீடியோவுமே வர லேட் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.